சார், ஒரு நாடு பலம் பொருந்திய நாடுன்னா அது இராணுவத்தால் மட்டுமல்ல சார். அந்த இராணுவத்துக்கு ஒரு வாரத்துக்கு சோறு போடலன்னு வச்சுங்களேன், ஒடியாந்துருவாங்க, தோத்து போயிடுவோம். அந்த சோறை உற்பத்தி பண்ணுறவன் யாரு? விவசாயி. அதனால தான் தேர்தல் வந்தால் எல்லா அரசியல் கட்சியும் விவசாயி இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று கூறுகிறார்கள். தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கவே, எங்களை இந்த நாட்டினுடைய அடிமைகளாக பார்க்கிறார்கள். அது எங்களை காவல்துறை வைத்து விவசாயிகளை நசுக்கி எடுத்துறாங்க. எங்களுக்கு மோடி ஐயா சொன்னார், 2 மடங்கு லாபம் தரும் விலையை தருகிறேன்னு சொன்னார். 1 கிலோ 18 ரூபா வித்த நெல்லுக்கு 54 ரூபா, 2 மணி 54 ரூபா தரேன்னாரு. இன்னைக்கு வரையும் கொடுத்துருக்கிறது 24 ரூபா தான் தர்றாரு. 1 டன் கரும்பு 2700 ரூபா வித்ததுக்கு 8100 ரூபா 2 மடங்கு தரேன்ட்டு 3500 தான் தர்றாரு. இந்த இந்தியாவில் இருக்க எந்த மாநில அரசும் நெல்லுக்கோ கரும்புக்கோ விலையை நிர்ணயம் பண்ண முடியாது. அது காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் டெல்லியில் இருக்கு. அது பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோல்லையும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கண்ட்ரோல்லையும் தான் இருக்குது. நாங்கள் அதனால எங்களால் லாபகரமான விலை கொடுக்காதனால 1 டன் கரும்பு 90 ரூபாய்க்கும் போது வாத்தியாருக்கு 90 ரூபா சம்பளம் சார். இன்னைக்கு வாத்தியாருக்கு 1.25 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. ஆனால் கரும்பு 3500 தான். ஒரு 40 கிலோ நெல் 60 கிலோ நெல் 40 ரூபாய்க்கு விற்கும் பொழுது ஸ்டேட் பேங்க் மேனேஜருக்கு 150 ரூபா சம்பளம், 4 மூட்டை நெல் தான் சம்பளம். இப்போ எம்எல்ஏக்கு சம்பளம் 250 ரூபா, 6 மூட்டை நெல் தான் சம்பளம். அன்னைக்கு நான் பெண்களுக்கு கூலி 8 அண்ணா கொடுத்தேன், ஆம்பளைக்கு கூலி 1.5 ரூபா கொடுத்தேன். 1.5 ரூபா கூலி வாங்கின ஆம்பளை இன்னைக்கு 900 ரூபா வாங்குறாரு. 600 மடங்கு விலை ஏறிடுச்சு. 8 அண்ணா வாங்கின பொம்பளைக்கு இன்னைக்கு 350 ரூபா கொடுக்குறான். 700 மடங்கு விலை ஏறிடுச்சு. அதே போல எம்எல்ஏவுக்கு 250 ரூபா வாங்கின எம்எல்ஏ இன்னைக்கு 1,50,000 வாங்குறாரு. 150 ரூபா சம்பளம் வாங்கின ஸ்டேட் பேங்க் மேனேஜர் இன்னைக்கு 1.5 லட்சம் வாங்குறாரு. ஆனால் நெல்லுக்கும் கரும்புக்கும் விலை இல்லை. எங்களுக்கு விலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ தண்ணியும் இல்லை. இப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ காவிரியில் தண்ணி கிட்டத்தட்ட 25 ஏக்கர் சாவடி பண்ணோம். இப்போ தண்ணி இல்லாத இந்த வருஷம் சாவடியே இல்லாமல் போயிடுச்சு. அதனால இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னாங்க. இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா, சிறு குறு விவசாயம் வாங்கிய முழு கடனையும் தள்ளுபடி பண்ணுறேன், பெரிய விவசாயி வாங்கிய கடனில் பாதியை தள்ளுபடி பண்ணுறேன்னாரு. இப்போ சிறு குறு விவசாயினா, குறு விவசாயினா 2.5 ஏக்கர் வச்சிருக்கவன், 2.5 ஏக்கர் வச்சிருக்க விவசாயி வாழை போட்டாருன்னா ஒரு வாழைக்கு ஒரு ஏக்கருக்கு 75,000 ரூபா, 2 ஏக்கர்னா 1,50,000 ரூபா, இந்த அரை ஏக்கருக்கு ஒரு 32,000 ரூபா, 1,82,000 ரூபா வாங்கியிருக்காப்புல. 75,000 ரூபா இப்போ கடன் தள்ளி பண்ணா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி சிறு விவசாயி 5 ஏக்கர் வச்சிருக்காப்புல, 5 ஏக்கர் நெல் போட்டால் கூட ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபா, 2 லட்சம் ரூபா தரணும். அந்த 2 லட்ச ரூபா தள்ளுபடி பண்ணாமல் 75,000 தள்ளுபடி என்ன பிரயோஜனம்? கார்பரேட் கம்பெனிக்கு மத்திய சர்க்கார் 24 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணுது. ஆனால் விவசாயிக்கு யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்கள் இங்கே போராட்டம் நடத்த வந்தோம். இன்னைக்கு மந்திரியை முதலமைச்சரை பார்த்து கேட்கலாம் இருந்தோம். முதலமைச்சர் இல்லை, இப்போ வேளாண்மை துறை மந்திரி இல்லை, நாளைக்கு பார்க்கலான்னாங்க. அதனால இங்கேயே படுத்திருந்தோம். இப்போ காவல்துறை வாங்க நீங்கள் இதுக்கு போங்க, இங்கே படுக்கக்கூடாது, கல்யாண மண்டபத்துக்கு போங்க, காலைக்கு வாங்கங்கிறாங்க. ஒரு நேரத்தில் காலைக்கு எல்லாரும் வாங்கங்கிறாங்க, ஒரு நேரத்துக்கு 5 பேர் மட்டும் வாங்கங்கிறாங்க. என்ன காவல்துறையை வச்சு எங்களை ரொம்ப மிரட்டுறாங்க. எங்களை என்னை திருச்சியிலேருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி நேற்று சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கால் போட்டாங்க. இன்னைக்கு காலைல 10 மணி வரலையும். அதுக்கப்புறம் டிஜிபி கிட்ட பேசினேன். என்ன சார் நியாயம் இருக்குது ஜனநாயக நாட்டில்? நான் ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கேன். ஹைகோர்ட்டில் ஆர்டர் போலீஸ் ஹேஸ் நோ லோக்கஸ் டு பிரிவென்ட் ஐயா கண்ணன் பார்ட்டி மூவ் எனிவேர் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஆர்டரே வாங்கியிருக்கேன். அந்த ஆர்டர் இருக்கும்போது இந்த மாதிரி வைக்கலாமான்னு கேட்டேன். சரி நீங்கள் மெட்ராஸ் வாங்கினேன். இப்போ 6 மணிக்கு தான் வந்தோம். இப்போ மறுபடியும் மிரட்டுறாங்க. ஐயா, எங்களுக்கு விவசாயிக்கு எவரும் அனுமதி தருவா? விவசாயிக்கு எங்கேயாவது அனுமதி கொடுப்பாங்களா? நாங்கள் போராட்டம்னா ரோட மறிச்சோமா? போராட்டங்கிறது என்ன? ரோட மறிக்கணும், பஸ்ஸை மறிக்கணும், ஏதாவது பண்ணணும். இப்படி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அதில் போராட்டம் இல்லை. அது காமனாக நாங்கள் அமைதியாக எங்களை வருத்திக்கிட்டு நாங்கள் பட்டினி கிடக்கணும்னு உட்காந்துக்கிறோம் சாப்பிடாம. எங்களை வருத்திக்கிறது போராட்டம் இல்லைல்ல. நாங்கள் ரோட்டை மறிக்கலை, பஸ்ஸை மறிக்கலை, எதுவும் மறிக்கலை. அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். நாளைக்கு தான் பார்க்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ காவல்துறை இருக்கிறத பார்த்தா நாளைக்கு வேளாண்துறை அமைச்சரையும் பார்க்க விட மாட்டாங்க போல இருக்கு, முதலமைச்சரையும் பார்க்க விட மாட்டாங்க போல இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. விவசாயினால நாங்கள் என்சிசி எப்படின்னு இருக்குங்க,
டிபிசின்னு இருக்குது, டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர். அது தமிழ்நாடு சர்க்கார் எங்கிட்ட விவசாயிட்டு நெல்லை வாங்குது. நெல்லை போட்டால் 3 நாளில் பணம் கொடுத்துருவாங்க. அது தமிழ்நாடு சர்க்கார். என்சிசின்னு மத்திய சர்க்கார் கண்ட்ரோலில் இருக்குது, நேஷனல் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் சொல்லி பேர். அதில் நெல் போட்டு 6 மாதம் ஆச்சு, இன்னும் பணம் தரல. 500 கோடிக்கு விவசாய நெல் போட்டு இன்னும் பணம் தரல. நாங்கள் யார்கிட்ட போய் அழுவுறது? ஒரு மாதம் சம்பளம் கொடுக்கலன்னா ஒரு அரசு அதிகாரி சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு 6 மாதமாக நெல்லுக்கு காசே தரல. அப்புறம் அவங்க போராடாமல் என்ன பண்ணுறது, வந்து உட்காராமல் என்ன பண்ணுறது, அழுவாமல் என்ன பண்ணுறது? வேறு வழியே தெரியல எங்களுக்கு. ஒரு பக்கம் வந்து கர்நாடகா வெறும் 90,000 ஏக்கர் சாடி பண்ணிச்சு. இன்றைக்கி அவன் 25 லட்சம் ஏக்கர் பண்ணுறான். அரசியல்வாதி கேட்க மாட்டேங்கிறான். இங்கே இருக்க தமிழ்நாட்டு அரசியல்வாதி மேலே ஊழல் கேஸை போட்டு உன்னை உள்ளே பிடிச்சி போடணும் மிரட்டணுன்னு மத்திய சர்க்கார் மிரட்டணும் கண்டுக்க மாட்டேங்கிறான். 5 அணையை கட்டிட்டாங்க. கம்பெனி இறங்கி ஹேமாவதி ராமதீர்த்த லட்சம் கட்டி இப்போ 90,000 ஏக்கர் சாடி 25 லட்சம் ஏக்கர் சாடி பண்ணுறான். நாங்கள் 30 லட்சம் ஏக்கர் கர்நாடக தமிழ்நாட்டில் பண்ணோம். இப்போ 5 லட்சம் ஏக்கர் ஒரு போகம் கூட சாவடி பண்ண முடியல. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அரசு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு, மாதம் மாதம் காவிரியில் தண்ணி திறந்து விடுன்னு சொல்லி. கர்நாடகா திறக்க மாட்டேங்குது. இங்கே இருக்கவங்க கேஸ் போடணுமா இல்லையா? நாம் போய் கேஸ் போட்டால் என்ன சொல்லுது உச்சநீதிமன்றம்? சார் இது டிஸ்பியூட் போடும்போது இன்டர் ஸ்டேட், ஸோ த ஸ்டேட் கவர்மெண்ட் மஸ்ட் ஃபைல் எ ரிட், ஒய் யூ ஆர் கம்மிங் டு ஃபைல் த ரிட் அப்படின்றது எங்கிட்ட கேட்குறாங்க தனியாக. நாங்கள் வி ஆர் ஃபார்மர்ஸ் ஆர் வி ஆர் டிமாண்டிங் 1 lakh crores as a compensation for the Karnataka must give for us. They have not released the water to the Kaveri as per the order of the Supreme Court. அப்படின்னா even as per the Constitution of India, அரசியலமைப்பு சட்டப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஜனாதிபதியை கூட தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, பிரதம மந்திரி தண்டிக்க அதிகாரம் இருக்குது. ஒரு ஸ்டேட் அதை சொல்லி உத்தரவு போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி திறந்து இல்லைன்னா அந்த மாநிலத்தை தண்டிக்கிற அதிகாரம் இருக்குது. ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறான்னா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி காங்கிரஸுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது. கர்நாடகாவில் 2 கட்சி தான் ஜெயிக்க முடியும். பிஜேபி வரலாம், காங்கிரஸ் மாறி மாறி வரும். 2வது தமிழ்நாட்டில் தண்ணி விடாமல் பாலைவனம் ஆக்கிட்டா இங்கே மீத்தேன், எத்தினாயில், பெட்ரோல், டீசல்லாம் எடுக்கலாம். இங்கே சாவடி ஆச்சுன்னா அதெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் சாவடி பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் மத்திய சர்க்காரில் இருக்குது. அவங்களும் நினைக்கிறாங்க, இவங்களும் அது மாதிரி பண்ணுறாங்க. அதில் விவசாயி இன்றைக்கு பிச்சைக்காரர்கள் மாதிரி நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்கள் வாழ்க்கை இன்னும் கெடுக்க பார்க்குறாங்க. கெடுக்காமல் எங்களை காப்பாற்றி, அதெல்லாம் நாங்கள் மட்டும் கெட்டு போகிறது மட்டும் இல்லைங்க. இப்போ நாங்கள் விட்டுட்டோம்னா இப்போ மோடி வந்து அமெரிக்காவோட எக்ரிமெண்ட் போட்டார். அந்த எக்ரிமெண்ட் என்ன தெரியுங்களா? ஜெனட்டிக்கலி மாடிஃபை சீடு, மரபணு மாற்றப்பட்ட உணவை இறக்குமதி பண்ண போகிறாங்க. அந்த உணவை வந்து சாப்பிட்டா யார் வீட்டு பையனாக இருந்தாலும் சரி, விவசாய வீட்டு பையனாக இருந்தாலும் சரி, போலீஸ்கார் தலைவர்கள் வீட்டு பையனாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ எம்பி வீட்டு பையனாக இருந்தாலும் சரி, சாப்பிட்டானா அலி ஆயிடுவோம். இப்பயே ஊருக்கு 5 பேர் அலி ஆகிட்டான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம் இருவர் நமக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க, மோடி வராதுக்கு முதல்ல ஆட்சிக்கு. இந்த 12 ஆண்டுகளில் எங்கேயாவது நாம் இருவர் நமக்கு பிரச்சாரம் இருக்கா? பார்த்தீங்களா? ஏன் விட்டாங்க? அதே போல் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல எங்கேயாவது ஃபர்டிலிட்டி சென்டர் பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், தெருவுக்கு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் வந்துருச்சு. யார் விந்துவே எடுத்து இப்போ அந்த பொம்பளைக்கு போட்டு புள்ளைய பெக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் கொடுமை இல்லையா? ஒரு சமுதாயம் அழிஞ்சு பெறாதா? ஒரு நல்ல குடும்பம் அழிஞ்சு பெறாதா? அழியாமல் இருக்குங்க தான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு ஆனால் எங்களை போராடக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்னு காவல்துறை வச்சு மிரட்டுறாங்க. எங்களுடைய கோரிக்கை வந்து விவசாயம் வாங்கி அனைத்து கடனும் தள்ளுபடி பண்ணணும். கர்நாடகா தண்ணி உள்ள அது மேலே கேஸ் போடணும். எங்களுக்கு நஷ்டஈடு வாங்கி தரணும். அங்கேருந்து என் பேர் ஐயா கண்ணன். நான் வந்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க மாநில தலைவர். இந்த டெல்லியில் நாங்களாம் போய் 1 வருஷம் போராடினோம். மோடி அப்பெல்லாம் சொன்னார், நீங்கள் வந்து ஐ வில் இன்டர்லிங் ஆல் ரிவர் இன் இந்தியா அப்படின்னாரு. ஐ வில் நாட் இம்போர்ட் த ஜெனட்டிக்கலி மாடிஃபை சீடுன்னு சொன்னார். ஐ வில் கிவ் த ப்ராஃபிட்டபிள் பிரைஸ்ன்னாரு. ஒன்றும் செய்யலை. நன்றிங்க.